ஓகே, எய்த்து சம் பாருங்க. எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ் கொடுத்துருக்கிறது என்ன பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் அதை டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல ஹோல் நம்பர், டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஹோல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், இதை டெசிமல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஒன்ஸு, இது டென்ஸு, 100, இது 1000. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டென்த்து பிளேஸு, இது வந்து 100ன்னு சொல்லுவோம், 100th, இது வந்து 1000th பிளேஸ், 1000th. ஃபஸ்ட்டு இதுக்கு பிளேஸ் வேல்யூ நீங்கள் முதல்ல ரைட் பண்ணிட்டா தான் ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ரைட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் நம்பர் 6 இருக்கா, 6 இன்ட்டு அது என்ன பிளேஸில் இருக்குது, 1000 பிளேஸில், அதனால் இன்ட்டு 1000 நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0 இன்ட்டு 0 என்ன பிளேஸில் இருக்குது, 100, ஸோ இன்ட்டு 100 நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போடணும். இப்போ 5 இன்ட்டு 5 என்ன பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸ், ஸோ 10 போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு 4 வந்து 1st பிளேஸில் இருக்கிறனால நீங்கள் 1 போடணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹோல் பார்ட்டுக்கெல்லாம் ரைட் பண்ணிட்டோம். 6 10th பிளேஸ் 1000 பிளேஸில் இருக்கிறனால 6 இன்ட்டு 1000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0 100 பிளேஸ் இருக்கிறனால 0 இன்ட்டு 100. 5 வந்து 10th பிளேஸ் இருக்கிறனால 10s, ஸோ 5 இன்ட்டு 10. 4 1st பிளேஸ்னால 4 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது என்ன பிளேஸில் இருக்குது, 3 10th பிளேஸ். 10th பிளேஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னா 3 இன்ட்டு 1/10 நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 என்ன பிளேஸ் இருக்குது, 100 பிளேஸ், அது எப்படி ரைட் பண்ணணும், 2 இன்ட்டு 100த்னா இப்படி ரைட் பண்ணணும். ஓகேவா. 2 கொடுத்துருக்காங்க, 2 தான் 100 பிளேஸ், அதனால் 100 பிளேஸ் நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 என்ன பிளேஸில் இருக்குது, 1000th பிளேஸில் இருக்குது, ஸோ 1 இன்ட்டு 1/1000. புரிஞ்சிச்சா. ஹோல் நம்பர் எல்லாம் எப்பயும் போல் 1s 10s 100 1000 எழுதுகிறோம். இப்போ 6 எழுதிட்டு 6 இன்ட்டு என்ன பிளேஸோ 1000 அந்த மாதிரி எழுதணும். இந்த டெசிமல் பார்ட்டை மட்டும் நம்ம எப்படி எழுதணும், 3 இன்ட்டு 10th பிளேஸ். 10th பிளேஸ் என்னது, 1/10 ரைட் பண்ணணும். ப்ளஸ் 100 பிளேஸ்னால் 1/100, 1000th பிளேஸ்னால் 1/1000 நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இது எல்லாமே நம்ம 10 பவர் வர்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். சரியா. இப்போ 6 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 6 இன்ட்டு இப்போ 10 பவர் ரைட் பண்ணால் மொத்த டோட்டல் எத்தனை 0 இருக்குது, 3 0 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பாருங்கள், 0 இன்ட்டு எனிதிங், இந்த ஃபேக்டரி என்னவாயிரும், 0 ஆயிரும். அது இங்கே நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபேக்டர் ஃபுல்லாக என்னவாயிரும், நம்மளுக்கு 0 ஆயிரும். ஓகேவா. அப்புறமா நம்ம போடணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு 0 தான் இருக்குது. 10 பவரில் என்ன எழுதலாம், ஒரே ஒரு 0, 10 பவர் 1ன்னா என்ன வரும், 10 தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே 1 வந்துச்சு, நம்ம என்ன எழுதலாம், இதோட பவர் 0 இருந்தால் ஆன்சர் 1 வரும்ல. அப்போ நான் 10 பவர் 0 என்ன வரும், 1 வருமா. இந்த 1க்கு நான் என்ன எழுதியிருக்கிறேன், 10 பவர் 0ன்னு எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்க. 6 இன்ட்டு 10 பவர் எழுதுனா 3 0 இருக்கிறனால 10 பவர் 3 ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே 10 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு 0 இருக்குது, அப்போ 10 பவர் 1 எழுதிக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே 1 தான் இருக்குது, அப்போனா 10 பவர் 0 1 வருமா. 1க்கு எப்படி எழுதலாம், 10 பவர் 0ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே பவர் 1 இருக்குன்னு அர்த்தமா. இது வந்து கீழே இருக்குது. சரியா. அதுக்கு மேலே நம்ம பவரில் கொண்டு வரப்போ எப்படி ஆயிரும், ரெசிப்ரோக்கில் மாறுமா. அப்போ 1/10 இருக்கிறது மேலே போகிறப்ப 10/1ன்னு ஆகிறப்ப இங்கே ப்ளஸில் இருக்கிறது மேலே வரப்போ மைனஸ் ஆயிரும். அப்படி இது எப்படி வரும்னா 10 பவர் -1ன்னு மாறிடும். சரியா. இப்போ கீழே ப்ளஸில் இருக்குது, அதே இது மேலே வந்துச்சுன்னா இப்போ ரெசிப்ரோக்கில் மாறுறப்ப இது -1ன்னு ஆயிரும். அதே மாதிரி தான் 2 இன்ட்டு இது எப்படி இருக்குது, 2 0 வந்து 10 பவர் ஸ்கொயர்னு எழுதுவோமா. அது மேலே வரப்போ என்ன வரும், 10 பவர் -2ன்னு ஆயிரும். ப்ளஸ் 1 இன்ட்டு இது வந்து 10 பவர் 3ன்னு ரைட் பண்ணுவோம். இது அப்படியே மேலே ரெசிப்ரோக்கில் மாற்றுறப்போ -3ன்னு ஆயிரும். 1 இன்ட்டு 10 பவர் -3. ஓகே, அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக ரைட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்போனன்ஸை நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிக்கணும். ஹோல் பார்ட்டுக்கெல்லாம் வந்து 1s 10s 100 1000 தான். டெசிமல் பார்ட்டுக்கு தான் 10th 100th 1000th நம்ம ரைட் பண்ணுவோம். அது இங்கே எழுதுகிறப்ப 1000 இன்ட்டு 1000 தான்.
இன்ட்டு 100 இன்ட்டு 10 இன்ட்டு 1 பிளேஸ் தான். இங்கிட்ட எழுதுகிறப்ப தான் 10th பிளேஸை இன்ட்டு 1/10 நம்ம ரைட் பண்ணணும். 100னா 1/100, 1000னா 1/1000 போடணும். இங்கே நம்ம பவரில் எழுதுகிறப்ப கீழே இருக்கிறது மேலே கொண்டு வரப்ப இது ப்ளஸில் இருக்கிற மேலே என்ன வரும், மைனஸாக மாறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு சம்மம் ரைட் பண்ணலாம். இது சொல்லுங்கள். பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ், 100. இது என்னது, 10th, இது 100th. இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ரைட் பண்ணலாமா? 8 இன்ட்டு என்ன பிளேஸில் இருக்குது, 100. ஸோ 100 போட்டேன். அடுத்தல ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் 9 என்ன பிளேஸில் இருக்குது, 9 இன்ட்டு 10th பிளேஸில். ஸோ 10 ப்ளஸ் 7 1's பிளேஸில் இருக்குது. 7 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் டெசிமல் பார்ட் ரைட் பண்ண போகிறோம். 1 இன்ட்டு அது 1 10th பிளேஸில் இருக்கிறனால 1/10 ப்ளஸ் 4 இன்ட்டு அது 100 பிளேஸில் இருக்கிறனால 1/100. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பவரில் எழுத போகிறோம். 8 இன்ட்டு 10 பவர் 2 0 இருக்குது, அதனால் 10 பவர் 2 ப்ளஸ் 9 இன்ட்டு 10 பவர் எழுத ஒரே ஒரு 0 இருக்கிறனால 1 ப்ளஸ் 7 இன்ட்டு இந்த 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண 10 பவர் 0 ரைட் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிற அர்த்தமா இந்த 10 பவர் 1 மேலே நம்ம பண்ணுறப்ப 10 பவர் -1ன்னு ஆயிரும். ப்ளஸ் இங்கே என்ன வரும், 4 இன்ட்டு இங்கே 10 ஸ்கொயர்னு இருக்குமா, அது மேலே வரப்போ 10 பவர் -2ன்னு ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ராப்பராக பிளேஸ் வேல்யூ மேலே ரைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ 9th கொஷின் போகலாமா?